இந்த இரண்டாம் அடுக்குல தெற்கு பகுதியில ஒரு நந்தி மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்தோட கூரை முற்றிலுமா சேதமாயிருச்சு. இந்த மண்டபத்துக்கு பின்புறம் பழைய சேஷ்டிரபுர நகர சாலையோட எச்சங்களையும் பார்க்கலாம். இந்த நந்தி மண்டபத்துல ஒரு நந்தி சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அழகான நந்தி சிலை சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான தோற்றத்துல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு நந்தி சிலை பழைய நகரம் இருந்த பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கூட ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்ட பீடமும் கிடைச்சது. இந்த கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு. 2 நந்தி சிலைகளை இளவரசன் சித்திரசேனா தனது தந்தை மற்றும் மாமாவுக்காக வேண்டி காணிக்கையாக கொடுத்தாருன்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. இதே சித்திரசேனாவோட கல்வெட்டுகளை தாய்லாந்துல பூரிராம் பகுதியில் இருக்கிறத பத்தி தென்கிழக்காசியாவில் தமிழர் தடம்ங்கிற நம்மளுடைய முந்தைய பதிவு செஞ்சிருக்கோம். பூரிராம் பத்தின வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா மறக்காம அதையும் பாருங்க. இந்த சென்லா ராஜ்ய சித்திரசேனா தான் 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஃபுனான் ராஜ்யத்தை தோற்கடிச்சு மகேந்திரவர்மன்னு பெயர் சூடிக்கிட்டாரு. அதோட தன் தலைநகரத்தையும் அரண்மனையையும் இந்த சம்பசாக்ல இருந்து ஈசானபுரத்துக்கு, அதாவது இன்றைய கம்போடியாவின் சம்போர் பிரேக்குக்கு மாத்தினாரு. இதுல வியப்பூற்ற ஒற்றுமை இதே காலத்துல தமிழகத்துல முதலாம் மகேந்திர பல்லவன் ஆட்சி செஞ்சாருங்கிறது தான். இந்த பெயரை தான் சித்திரசேனா தனக்கு சூடிக்கிட்டாருன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு சித்திரக்கார புலின்னு ஒரு பட்டப்பேர் இருந்ததுங்க. கல்வெட்டுகள்லையும் இதே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம், பல்லாவரம் மற்றும் திருச்சி குகை கோயில்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற சித்திரக்கார புலி மற்றும் தாய்லாந்தின் பூரிராம் பக்கத்துல பக்காம்ல ஒரு குகையில மற்றும் லாவோஸின் வாட்பூல சென்லா ராஜ்ய கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற சித்திரசேனாவோட எழுத்து ஒற்றுமையை பாருங்க. ஒரே மாதிரியான பட்டப்பெயர், அரச பெயர் மற்றும் எழுத்து ஒற்றுமை, இது எல்லாமே தற்செயலான நிகழ்வுன்னு தோணுதா? இங்க வடக்கு பக்கம் ஒரு கட்டிடம் இருந்ததுக்கான எச்சங்கள் இருக்கு. இது வழக்கமான கெமுர் கோயில்கள்ல காணப்படுற பன்னலாய் கட்டிடமா இருக்கலாம். இந்த மலையோட ஒவ்வொரு அடுக்கு தொடக்கத்திலையும் சம்பா மரங்கள் இருக்கு பாருங்க. பருந்து பார்வையில பார்க்கும்போது இது நல்லாவே தெரியும். இந்த புனிதமான நிலப்பரப்புல இத்தனை இடத்துல இந்த மரத்தை வச்சதன் மூலமா இதோட வழிபாட்டு முக்கியத்துவத்தை உணர்த்துதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.